நம சிவாய. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். இன்றைக்கி மற்றும் ஒரு முக்கியமான பதிவை பற்றி பார்க்க போகிறோம். கரூரார் சித்தர் தமிழராக உள்ள அனைவரும் அறிந்த ஒரு சித்தர். 18 சித்தர்களில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த சித்தர் கரூரார் சித்தர். போகருடைய சிஷ்யர். நம்ம கரூரில் பிறந்து வளர்ந்தவர். முக்கியமாக நெல்லையப்பர் கோயில், கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில், தஞ்சாவூர் பெரிய கோயில், இதிலெல்லாம் கரூராரை பற்றி அவருடைய ஜீவ சமாதிகள் இருக்குது. அவரை பற்றின சிறப்புகள் இருக்குது. ஸோ கரூரார்னாவே இந்த 3 இடங்களும் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அதில் உலகத்துக்கு தெரியாத இன்னொரு இடம் இருக்குது அப்படின்னா அது நம்ம பைரவ சாய் பீடம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் மேலை காரைக்காடு கிராமத்தில் இந்த பைரவ சாய் பீடம் இருக்குது. முன்காலத்தில் கரூரார் வாழ்ந்த காலத்தில் அவர் தஞ்சாவூர் பயணம் பண்ணும் பொழுது தங்கி இளப்பாறதுக்காக இந்த இடத்துல சில நாட்கள் தங்கி தியானமும் தவமும் பண்ணியிருக்காரு. அப்படி அந்த ஜென்மத்தில் அவர் தியானமும் தவமும் பண்ண அந்த சக்தினால் இந்த ஜென்மத்தில் இந்த காலத்தில் அந்த இடம் ஒரு மிகப்பெரிய ஜீவகாந்தல் ஆற்றலுடைய ஒரு ஆலயமாக இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கு. அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோட முக்கிய சீடர்களில் ஒருவா அடியேன், மக்களால் குருஜி பைரவ பாபா என அழைக்கப்படும் நானும் அவருக்கு ஒரு சீடனாக இருந்து சிஷ்யருக்கான பணிகளை செஞ்சு அந்த இறைபணியோட அவரோட பயணிச்சிருக்கேன். ஸோ அந்த ஜென்மத்தில் விட்டு போன பணிகளை மீண்டும் தொடர்வதற்காகவும் மக்களுக்கு ஆன்மீக வழிகாட்டுவதற்காகவும் விட்டகுற தொட்டகுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பூர்த்தி பண்ணுறதுக்காக அடியேன் மீண்டும் பிறப்பெடுத்து இந்த ஜென்மத்தில் இந்த மேலை காரைக்காடு கிராமத்தில் பைரவ சாய் பீடங்கிற ஒரு ஆலயத்தை நிறுவி தற்பொழுது இங்கு பூஜைகளும் வழிபாடுகளும் யாகங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருது. இந்த ஆலயத்தோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இது கரூராரோட பூமி. அவரால் தான் இந்த இடத்துல ஆலயம் உருவாச்சு. அந்த ஜென்மத்தில் நம்ம விட்ட பணிகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக அடியனுக்கு மீண்டும் பிறப்பு கொடுத்து அந்த பணியை கரூரார் என செய்ய வச்சுருக்காரு. ஸோ அந்த பணிகளை நான் இப்போ இந்த இடத்துல ஏழை எளிய மக்களுக்காக நான் பண்ணிக்கிட்டு வருகிறேன் அந்த அவருடைய அருளால். இந்த இடத்தோடைய மற்றும் ஒரு சிறப்புன்னு பார்த்தோம்னா இங்கு 9 பைரவர்கள் இருக்குது. 27 நட்சத்திரத்துக்கும் உரிய 9 பைரவர்கள் இந்த ஆலயத்தில் இருக்கிறது வெகு வெகு சிறப்பு. அடுத்து இந்த ஆலயத்தில் வாராகியும் இருக்குது. ஸோ கரூரார் அவருடைய புண்ணிய பூமியில் எப்படி மற்ற ஆலயங்கள் அவர் கால்பட்ட ஆலயங்களில் வாராகி பைரவர்லாம் இருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அதையெல்லாம் நிர்மாணம் பண்ண வச்சுருக்காரு. அவருடைய ஒவ்வொரு உத்தரவுப்படியும், சூட்சமான உத்தரவுப்படியும், கனவுல சொல்கிற உத்தரவுப்படி தான் இங்கே பூஜைகள், வழிபாடுகள், மந்திர உபதேசங்கள், யாகங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே 13 வருஷமாக, அதாவது இந்த கோயில் 2011 ஆரம்பித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய சிவன் ஆலயமாக பாபாவுடைய சீரடி சாய்பாபாவுடைய ஆலயமாகவும் ஒரு சிவன் ஆலயமாகவும் இது திகழ்ந்து வருது. இந்த 13 வருஷத்தில் இங்கே நடக்காத அதிசயங்கள் கிடையாது, அற்புதங்கள் கிடையாது. இந்த மண்ணை மிதித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் எத்தனையோ அதிசயங்கள் அற்புதங்களால் நடந்திருக்கு. நாங்கள் எதையுமே இது வரைக்கும் வீடியோவை போட்டது கிடையாது. என்ன காரணம்னா இங்கே எல்லாமே கரூராரும் பாபாவும் என்ன உத்தரவு கொடுக்குறாங்களோ அதன் பிரகாரம் தான் இங்கே எல்லாமே நடக்கும். அவங்க உத்தரவு கொடுக்காம எந்த ஒரு விஷயங்களும் வெளியே சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நாங்கள் இதுவரையும் எதுவும் சொல்லலை.
இப்போ சில உத்தரவுகள் கொடுத்ததுனால இந்த மண்ணோட மகிமை உலகத்துக்கு எப்போ தெரியணுங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸோ எனக்கிட்ட பணியை நான் செஞ்சுக்கிட்டு வரேன். இந்த இடத்தோடைய பலன்களும் இந்த இடத்தோடைய சக்தியும் உலகுக்கு இப்போ வெளியே தெரியணுங்கிறது அவங்களுடைய கட்டளை. ஸோ அதனால் இப்போ இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணில் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இங்கே ஒரு 5 தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அவருக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்துட்டு போனீங்கன்னா, ஒரு வாரத்துலேயோ 1 மாதத்துலேயோ அல்லது 3 மாதத்துலேயோ உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் நடக்கும். எத்தனையோ பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. நாங்கள் விளம்பரம் பண்ணல, ஒருத்த மூலியமாக கேள்விப்பட்டு வந்தாங்க. அவங்களாம் வந்துட்டு போயிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல ஒரே தகவல், சாமி இந்த கோயிலை பற்றி எங்களுக்கு தெரியல, இவ்வளோ நாளாக தெரியாமல் போயிடுச்சு. நாங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருக்கோம், பூஜைகள் யாகங்கள் பரிகாரங்கள் நிறையா பண்ணியிருக்கோம். அப்படிலாம் நடக்காத ஒரு விஷயம் இந்த ஆலயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி விளக்கு 5 தீபம் தான் ஏற்றணும், மந்திரங்கள் சொன்னோம், எங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடந்துருச்சு, நாங்கள் திரும்ப வரோம்னு சொல்லிட்டு எத்தனை பேர் திரும்ப வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே எதுவுமே பிரம்மாண்டம்லாம் கிடையாது. அவங்க என்ன எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்களோ அதை மட்டும்தான் நாங்கள் மக்களுக்கு சொல்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கூட ஏன் இப்போ நான் போடுறோம் அப்படின்னா, பணம் இருக்கிறவங்க மிகப்பெரிய யாகங்கள் பண்ணலாம், பரிகாரங்கள் பண்ணலாம், பல பூஜைகள் செய்யலாம். பணம் இல்லாமல் எவ்வளோ பேர் வாழ்க்கையில் கஷ்டப்படுவாங்க. ஒரு கோயிலுக்கு கூட போக முடியாமல், ஒரு எண்ணெய் கூட வாங்க முடியாமல், ஒரு ஜோசியரோ இல்லை மற்றவங்களோ சொல்கிற பரிகாரங்களை செய்ய முடியாமல் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கல்யாணம் நடக்காமல், வேலை கிடைக்காமல், இல்லை தொழில் நல்லா பண்ண முடியாமல், இல்லை உடம்பு அடிக்கடி சரியில்லாமல், இப்படி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கஷ்டங்களை தீர்ப்பது தான் இங்கே எனக்கு கரூரார் இட்ட பணி. தீர்ப்பதுன்னா நான் கடவுள் கிடையாது, மன்னிக்கணும். அவங்க கரூரார் என்ன எனக்கு உத்தரவு கொடுத்துருக்காரோ அந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி உங்களை கஷ்டங்கள்லேருந்து வெளிக்கொணர்றதுக்கு ஒரு முயற்சி நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இங்கே நல்லபடியாக வரவங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே வந்துட்டு போனோம்னா நான் நல்லா இருக்கேன்னு சொல்லாதவங்க யாரும் பாக்கி கிடையாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அந்த மாதிரி பணம் இல்லாமல் கஷ்டப்படுற ஏழைகளுக்கு இந்த வீடியோ போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப இப்போ நாங்கள் ஒரு வாரமாக அந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே எந்த ஒரு காணிக்கையோ கட்டணமோ எதுவுமே கிடையாது. தீபம் ஏற்றுறதுக்கு மட்டும் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க, யாகத்தில் கலந்துக்குங்க. தினசரி யாகம் நடக்குது, மக்களுடைய பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக தினசரி இங்கே யாகம் நடக்குது. அந்த யாகத்தில் போடுறதுக்கு மட்டும் ஒரு 250 ரூபாய்க்கு பொருள் மட்டும் நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும். வேறு எந்த ஒரு கட்டணமோ காணிக்கையோ குருதட்சணையோ எதுவுமே கிடையாது. நீங்கள் விரும்பினா குருதட்சணை கொடுக்கலாம், இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டு விளக்கேற்றி வச்சுட்டு அந்த யாகத்தில் அந்த பொருள்லாம் சமர்ப்பணம் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உட்காந்து மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். இது கரூரார் கொடுத்த உத்தரவு, நான் சொல்ல கிடையாது, கரூரார் கொடுத்த உத்தரவு. அது இந்த வீடியோ மூலமா உலக மக்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிக்கிறேன். ஸோ யாருக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரணும்னு இருக்கோ, கர்மா கழியணும்னு இருக்கோ, நல்லது நடக்க வேணும்னு இருக்கோ, அவங்க இந்த கோயிலுக்கு வாங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இங்கே எவ்வளோ பேத்துக்கு திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு, ஆண் குழந்தை தான் வேணும்னு வரம் இருந்தவங்களுக்கு வரம் கிடச்சிருக்கு, மெடிக்கல் சீட்டு தான் வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு மெடிக்கல் சீட் கிடச்சிருக்கு. எத்தனையோ பேருக்கு விபத்தில் சிக்கி அப்படியே சூட்சமாக அந்த பகவான் அவங்கள கைத்தாங்களாக காப்பாற்றி விட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. எத்தனையோ பேர் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இவர் பிழைக்க மாட்டார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு உதியை கொடுத்த அடுத்த நிமிஷமே மறுபிறப்பு கிடைச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எத்தனையோ குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை வேறு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னவங்களுக்கு வெறும் மருந்து மாத்திரையிலேயே குணமாகறதுக்கு ஆசி பண்ண பல சம்பவங்கள் இருக்குது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த 13 வருஷத்தில் இங்கே நடந்ததை. ஸோ உங்களுக்கு முடிந்தால் பிராப்தம் இருந்தால் உங்கள் விதி மாறணும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா செலவே கிடையாது, எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது, எதுவும் கிடையாது.
250 ரூபாய்க்கு மட்டும் பூஜை பொருளை வாங்கிக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க. உங்களுக்கு வந்துட்டு போகிற பயண செலவு மட்டும்தான். ஏன்னா நான் திரும்ப திரும்ப இதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் மக்களுக்கு புரியணுங்கிறத தான் இதை திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் பணத்தை நிறையா செலவு பண்ணிவிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அது நடக்கலை இது நடக்கலை எனக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லும் பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பகவான் எவ்வளவோ எளிமையான முறைகளை எளிமையான வழிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நாம் கைப்பிடிக்கலாம். இறைவனை நம்பணும். இறைவனை நம்பி இறைவனை நம்ம சரணடையணும். நம்ம பணமோ பொருளோ செலவு பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நாம் மனசார நம்ம கையால் விளக்கேற்றி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன மந்திரங்களை சொல்லி இறைவனை நெருங்கினா நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுதான் இந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பிராப்தம் இருக்கிறவங்க வாங்க, உங்கள் வாழ்க்கையிலையும் மாற்றத்தை உண்டு பண்ணுங்கள். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.